அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். மார்கழி திங்கள் 3ஆம் நாள் பகவானின் அருளோடு திருப்பாவை திருவம்பாவைக்கு வாருங்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று எங்கள் அம்மா ஆண்டாள் பாடுறாங்க. அதனுடைய பொருள் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்க? அதுதான் தெளிவாக கொடுத்துருக்காங்களே. முதல் பாசுரத்தில் வைகுந்த நாதனான நாராயணனையும், இரண்டாவது பாசுரத்தில் பார்க்கடலில் துயிலும் பரமனான வியூக மூர்த்தியையும் போற்றி பாடின ஆண்டாள் இப்பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமனான வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள். திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம், அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேற பாடுகிறாள். பகவானை வணங்கினால் எல்லா வளமும் தித்திக்கும் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அதற்கு உதாரணமே ஆண்டாள் நாச்சியார் தாங்க. வாமன அவதாரத்தில் மகாபலியிடம் 3 அடி மண்ணை இறந்து பெற்று விஸ்வரூபம் எடுத்து 3 உலகையும் தன் திருப்பாதங்களால் அளந்த புருஷோத்தமனுடைய நாமத்தை போற்றி பாடி பாவை நோன்புக்கு வேண்டி அதிகாலை நாங்கள் நீராடி இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்மாறி மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும். மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும். மேலும் வற்றாத செல்வத்தையும் இந்த விரதம் தரும் என்று விரத மகிமையை கூறுகிறாள் ஆண்டாள் பெருநாச்சியார். இதெல்லாம் உண்மைதாங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா பாருங்களேன், வள்ளல் பசுக்கள். பசுக்களுக்கு பேர் என்ன? வள்ளல்ங்க. அதாவது எதையுமே எதிர்பார்க்காம தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி எத்தனை பேரோட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோட வயிறையும் பால் வார்க்குது பார்த்திங்களா? அதுதாங்க பசுக்கு பேர் வள்ளல்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்ட கிடையாது. இந்த உலகமே நல்லா இருக்கணும், உலகத்தில் மும்மாறி மழை பெய்யணும், நல்ல நெல் செழித்து வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா? எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் தாட். இதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு வற்றாத செல்வம் கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். இது உண்மைதாங்க. நம்ம இன்னையில் இருந்து நம்ம என்ன நினைக்கணும்? இந்த பாசுரத்தில் உள்ள அர்த்தத்தை போல் நம்ம வாழ்ந்து காட்டணுங்க. அதுதான் மெயினான ஒன்று. வாமன அவதாரத்தில் மகாபலி அவனுடைய அகம்பாவத்தால் என்னன்னா அது மாதிரி நம்ம ஆயிடவே கூடாது. எப்பயுமே பகவானோட கால் தான் நமக்கு என்னதுங்க, மிகப்பெரிய சொத்து. அடுத்தது வாங்க, மாணிக்க வாசகர் திருவம்பாவையில் நம்ம ஐயா திருச்சிற்றம்பலம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தனன் அத்தன் ஆனந்தன் அமுதென்ற உள்ளறி தித்திக்க பேசுவாய் வந்துனை கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தா ஆண்டு கொண்ட புல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமே சித்தம் அழகியார் பாடோரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய். இவர் மாணிக்க வாசகர் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்களேன். முத்துப்பொற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே, கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாகவே நீயே தயாராக இருப்பாய். சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவனன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய். ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாயே, கதவை திற என்கிறார்கள் தோழிகள். தூங்கிக் கொண்டிருந்த தோழியோ, ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன், அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா? இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள். உங்களைப் போல் எனக்கு இந்த விரதத்தில் அனுபவம் இல்லை. மேலும் பக்திக்கு நான் புதியவள்.
என்னை தவறாக பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்தி பேசுகிறாள். இது பாருங்களேன், அதாவது அந்த காலம் இந்த காலம் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி மாணிக்கவாசகர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்களேன். நான்லாம் இந்த காலத்து பொண்ணு, நான் விரதம் எனக்கு புதிது, இப்போ தான் நான் எந்திரிக்கிறேன், அதுக்காக இறைவன் மேலே பக்தி இல்லைன்னு என்னை கேலி பண்ணாதீங்க, இதோ எந்திரிச்சிட்றேன். ஏன்னா பகவான் நம்ம வீட்டு வாசலுக்கு நம்மளை தேடி வர்றாரு பார்த்தீங்களா, அவளை நம்ம காலை பற்றிக்கிறது தான் நம்மளுடைய அறிவு. வந்த தோழியர் அவளிடம், அப்படிலாம் இல்லடி, இறைவன் மீது நீ வைத்துள்ள தூய்மையான அன்பு என்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலே அவசரப்படுத்துகிறோம் என்றார்களாம். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. உன்னை ஒன்றும் சொல்லலைப்பா, நீ சீக்கிரம் எந்திரிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அப்போது யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, அன்பு மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்றத பாடுறாங்க பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, தூய்மையான மனம் படைத்தவர்களால் மட்டும்தான் பகவானை நம்ம என்ன பண்ண முடியும், வணங்க முடியும், பாட முடியும், கேட்க முடியும், பேச முடியும். அதுதான் உண்மையானது. அப்போது ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு தடவை சொன்னாலேங்க நம்ம பெரும் பாக்கியம் செய்தவர்கள். ஒரு நாள் கோவிலுக்கு போவது, ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது, மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டுவிடுவது என்பது நிஜமான பக்தியே ஆகாதுங்க. எதுனாலும் அவர் நம்மளை பார்த்துப்பார், நம்மளை எந்த போதும் கைவிடவே மாட்டாருங்கிற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கணுங்க. அதனால தாங்க நம்ம உள்ளத்தை கோயிலாக்கி, நம்ம உள்ளத்தை என்ன பண்ணுறாங்க, கோயிலாக்கி அந்த உள்ளத்துக்குள்ளே கடவுளை நம்ம வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. இதுதான் இந்த பாசுரத்தோட ஒரு பெரிய மகிமை. ஓகேங்களா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்று மார்கழி திங்கள் 3ஆவது நாள் அந்த ஆண்டாள் நாச்சியாரோட அருளாலும் மாணிக்க வாசகரோட அருளாலும் அவங்கள பற்றி நம்ம சிவபெருமானையும் பெருமாளையும் பற்றி இந்த நாவால் பேசுகிறதுக்கு என்ன புண்ணியம் செய்தோம் என்று தெரியவில்லை. அதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அனைத்து பலன்களும், உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற, சந்தோஷமாக நீடூடி வாழ்வதற்கு நோயின்றி திடகாத்திரமாக வாழ வாழ்த்துகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.